ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்போக்கன் ஈஸியாக வரும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. $299 பே பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் மெயில் ஐடியில் டெய்லி உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் தப்போ ரைட்டோ ஒரு 10 சென்டென்சஸ் எழுதுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது. நீங்களாகவே யோசித்து நீங்களாகவே உங்கள் ஓனில் ஃபார்ம் பண்ணுற சென்டென்சஸ் கரெக்டாக தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த தப்பு இது இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, போன செஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அதே அளவு இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன். இது என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னும்போது இந்த ஹூம் அப்படின்ற சொல்ல வச்சு நம்ம ஏற்கனவே கொஸ்டின் ஃபார்மேஷன் படிச்சிருக்கோம். ஓகே, அதாவது அதோட ஃபார்முலா எப்படி, ஃபஸ்ட்டு பி வேர்ப் வரும், கொஸ்டின் வேர்டு வரும், அதுக்கப்புறம் பி வேர்ப் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும். அப்படின்ற மாதிரி நம்ம ஹூ விச் அதெல்லாம் படிக்கும்போது ஹூம் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஹூம்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த ஹூம்க்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்த்து, அதாவது ஃபார், வித், ஃப்ரம், டு அந்த மாதிரி சேர்த்து அந்த ஃபார் ஹூம், வித் ஹூம், ஃப்ரம் ஹூம் அப்படின்னு கேட்கும்போது அதோட அர்த்தம் மாறுபடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொற்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹூம்னா யாரைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் சேர்த்து ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக, ஃபார்னா காக ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வித் ஹூம் அப்படின்னா யார் உடன், வித்னா உடன், ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து, ஃப்ரம்னா இருந்து, டூனா கு யாருக்கு. ஓகே, அபவுட் ஹூம், அபவுட்னா பற்றி, யாரை பற்றி, அட் ஹூம் அப்படின்னா யாரை நோக்கி, பை ஹூம் யாரால். ஓகே, பைனா ஆல் இல்லையா, யாரால். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி நமக்கு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்றது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? WH கொஸ்டின் ஃபார்மேஷன், ஹோம், யாரை அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? கொஸ்டின் வேர்ட் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் பி வேர்ப் போடணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடணும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் போடணும். ஓகே, இப்போது நம்ம கொஸ்டின் வேர்டு இருக்க இடத்துல ஹோம் போட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஹோம் டிட் யூ இன்வைட், நான் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் இங்கே உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி. ஹோம் டிட் யூ இன்வைட். இப்போது இது பாஸ்ட் டென்ஸ், அதனால் நம்ம டிட் போட்டு கொஸ்டினில் எழுதுகிறோம். இந்த கொஸ்டின் ஃபார்மேஷன் புரியாதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கொஸ்டின் ஃபார்மேஷன் எல்லா வேர்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 4-5 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஹூக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஒய்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அது தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இதை பாருங்கள். ஓகே, ஹூம் டிட் யூ இன்வைட், நீங்கள் யாரை அழைத்தீர்கள், எதுக்கு? ஃபார் தி ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கு விழாவுக்கு யாரை கூப்பிட்டீங்க. இப்போது எனக்கு இங்கே தமிழில் எழுத இடம் பத்தலை, ஏன்னா உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸும் ஒரே இதில் போட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் மாற்ற வேண்டாம், அதே மாதிரி ஃபார்முலாவை அப்படியே போட்டுக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்லி ஈஸியாக உங்கள் மைண்டில் நிற்க வைக்கணுன்றதுக்காண்டி நான் தமிழ் அர்த்தம் அங்கே டைப் பண்ண இடம் இல்லாதனால பண்ணலை. பட் நான் ஒரு சென்டென்ஸ் வாசிக்கும் போதும் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன், தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹூம் டிட் யூ இன்வைட், ஹூம் கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம கொஸ்டின்ஸில் டிட் தான் போட்டு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், அந்த டிட் போட்டுக்கோங்க. பி வேர்ப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட், யூவா, தேவா, ஹீயா, அப்படி எது ஃபஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, தேர்ட் பர்சனாக எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் பர்சன் மேக்ஸிமம் நம்ம கொஸ்டினில் யூஸ் பண்ணாதனால நான் உங்களுக்கு இங்கே யூ போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஹூம் டிட் யூ சப்ஜெக்ட் வரைக்கும் போட்டோம். மெயின் வேர்ப் என்ன? வேர்ப், நீங்கள் செய்கிற ஒரு வேலை. ஸோ இன்வைட் அப்படின்றது வேர்ப். இப்போ ஹூம் டிட் யூ இன்வைட், நீ யாரை அழைத்தாய், எதுக்கு? ஃபார் தி ஃபங்க்ஷன், விழாக்காக, ஃபங்க்ஷனுக்காக நீ யாரை கூப்பிட்ட, இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஃபார் சேர்த்து ஹூம் கூட சேர்த்து பாருங்கள். ஃபார் ஹூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காக. இதுக்கு முன்னாடி இருக்க பேஜில் அர்த்தம் எழுதியிருக்கேன் இல்லையா, அதை வச்சு இதை பாருங்கள். ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. டிட் அப்படியே போட்டுறோம், யூ அப்படியே போட்டுறோம், வேர்ப் மட்டும் மாற்றுறோம். பை,
ஃபார் ஹூம் டிட் யூ பை, யாருக்காக வாங்கின எதை, திஸ் டிக்கெட், இந்த சினிமா டிக்கெட்டை நீ யாருக்காக வாங்கின. வித் ஹூம் டிட் யூ கோ, நீ யார் கூட போன. பாஸ்ட் டென்ஸ், நீ யார் கூட போன, யாருடன் சென்றாய். எதுக்கு, ஃபார் தி வெட்டிங், திருமணத்திற்கு. நீ கல்யாணத்துக்கு யார் கூடப்பா போன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுதான். ஃப்ரம் ஹூம், யாரிடம் இருந்து. டிட் யூ கெட், நீ இதை பெற்றுக்கொண்டாய். நீ யார்கிட்டேருந்து உனக்கு இது கிடைச்சிது, இந்த புஸ்தகம், திஸ் புக். யாரிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டாய் இந்த புத்தகத்தை. அடுத்து டு ஹூம், யாருக்கு. டு ஹூம் டிட் யூ கிவ், நீ யாருக்கு கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு கேட்குறது. ஓகே. அபவுட் ஹூம், யாரை பற்றி. அபவுட் ஹூம் டிட் யூ ஸ்பீக் இன் த மீட்டிங், நீ நேற்று மீட்டிங்கில் பேசினியே, யாரை பற்றி பேசின. நான் வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வர முடியல. ஸோ நேற்று நடந்து முடிஞ்சது தான், இது எல்லாமே நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் டிட் போடுறோம். அட் ஹூம் டிட் யூ த்ரோ தி ஸ்டோன், நீ தூக்கி போட்டிய கல் யார் மேலே போட்ட, யாரை நோக்கி போட்ட. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. பட் இப்போது இந்த பை ஹூம், யாரால் அப்படின்னும்போது நம்ம எப்போவுமே பாசிவ் வாய்ஸில் தான் வரும் மேக்ஸிமம். ஓகே, அப்போது பை ஹூம் இட் வாஸ் டன், இது யாரால் செய்யப்பட்டது. ஓகே, இட் வாஸ் டன் பை ராமா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு கொஸ்டின் என்ன கேட்கணும், பை ஹூம் இட் வாஸ் டன். ஆக்சுவலாக வாஸ் இட் டன்ன்றதா ரொம்ப கரெக்டு. ஓகே, பை ஹூம் வாஸ் இட் டன் அப்படி தான் போடணும். ஆனால் கலோக்கியலாக பேசும்போது பை ஹூம் இட் வாஸ் டன் அப்படின்னும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஆப்டாக எழுதணுன்னா வாஸை முன்னாடி போட்டுக்கோங்க, பி வேர்ப். ஓகே, அதுக்கப்புறமா இட்டு போட்டு டன் போட்டுக்கிட்டாலும் போடலாம். ஓகே, இப்போது இதுவரை நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம். இப்போ இதுவே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் போடணும்னு வைங்களேன். அப்போது ஹூம் டூ யூ இன்வைட், நீ யாரை கூப்பிடுற ஃபங்க்ஷனுக்கு, ஃபார் தி ஃபங்க்ஷன். ஃபார் ஹூம் டு யூ பை, நீ யாருக்காக வாங்குறப்பா இந்த டிக்கெட், யாருக்காக வாங்குற. அது வந்து வாங்கின, நீ யாருக்காகப்பா வாங்கின அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறது. இது வாங்குகிறாய், நீ யாருக்காக இந்த டிக்கெட் வாங்குகிறாய் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறது. வித் ஹூம் டு யூ கோ, நீ யார் கூட போகிற, கல்யாணத்துக்கு நீ யார் கூட போகிற. வித் ஹூம் டு யூ கோ அப்படின்னு கேட்குறது. ஃப்ரம் ஹூம் டஸ் ஹி கெட், இங்கே ஏன் டஸ் போடுறோம், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். தேர்ட் பர்சன் சிங்குலராக வந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் டூ அப்படின்றது போட வேண்டியது இருந்ததுன்னா நம்ம வந்து அது கூட இஎஸ் சேர்த்து டஸ்ஸாக மாற்றுவோம் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். தெரியாதவங்க இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டே 1லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, இப்போது ஃப்ரம் ஹூம் டஸ் ஹி கெட், ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும்தான் டஸ் போடணும், மீதி எல்லாத்துக்குமே வந்து டூ தான் போடணும். யூக்கும் சரி, வீக்கும் சரி, தேக்கும் சரி. ஓகே, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது இதுதான் மேக்ஸிமம் டூ அண்ட் டஸ் தான் வரும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணுன்றதுக்காண்டி இப்படி கொடுத்துருக்கேன். இப்போது பாஸ்ட் டென்ஸில் வந்தால் எப்படி போடணுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது டிட்டுக்கு பதிலாக டூ போடுவோம், பி வெர்ப் வந்து டூ போடுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் வந்து ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும்தான் அந்த பி வெர்புக்கு நேராக நம்ம டஸ் போடுவோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கு அடுத்து மெயின் வெர்ப். புரியுதா? இப்போது இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இப்போது இந்த நிமிஷம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஐஎன்ஜி சேர்த்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதெல்லாமே நம்ம இதில் பார்க்க வேண்டாம். இதில் சாதாரணமாக ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேட்கணும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி கேட்கணும். மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் ஸ்போக்கனில் நீங்கள் கேட்குற மாதிரி வரும். அதனால தான் நான் டூ அண்ட் டஸ்க்கு அதிகமாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஆனால் பாஸ்ட் டென்ஸு, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இது 3 மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். ஸ்போக்கனுக்கு நம்ம ஒன்றும் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண போகிறதில்ல, எக்ஸாம் எழுதி மார்க் வாங்க போகிறதில்ல. அதனால் சிம்பிளாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹூம் போட்டுட்டோம் கொஸ்டின் வேர்டு.
பி verb வந்து நம்ம did போட்டோம், past tenseக்கு do போட்டோம், present tenseக்கு இது present continuousன்றதுனால ஆர் போடுறோம். ஏன்னா யூ பக்கத்தில் ஆர் மட்டும்தான் வரும். ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் கண்டினியூஸ் டென்ஸில் ஐக்கு ஆம் வரும், யூ வி தே இது மூணுத்துக்கும் ஆர் வரும், ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் இஸ் வரும். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஹூம் ஆர் சப்ஜெக்ட் யூ, மெயின் வேர்ப் இன்வைட். ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் ஆர் போட்டு வரும்போது ஐஎன்ஜி சேர்ப்போம் மெயின் வேர்ப்க்கு. இது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரூல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ ஹூம் ஆர் யூ இன்வைட்டிங்? நீ யாரை கூப்பிட்டுட்ருக்க ஃபார் தி ஃபங்க்ஷன்? ஃபார் ஹூம் ஆர் யூ பையிங் திஸ் டிக்கெட்? இந்த செகண்ட் அவன் டிக்கெட் வாங்கிட்டுருக்கான். அப்போ கேட்கும்போது நீ யாருக்காகடா இதை வாங்கிட்டுருக்க, யாருக்காக இந்த டிக்கெட் வாங்கி கொண்டிருக்கிறாய், வாங்கிட்டுருக்க அப்படின்னு கேட்குறது. வித் ஹூம் ஆர் யூ கோயிங் ஃபார் தி வெட்டிங்? ஸோ ரெடி ஆகிட்டீங்க, ட்ரெஸ் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு போக போகிறீங்க, உங்கள் அப்பாவோ யாரோ வராங்க, நீ யார் கூட போகிற கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது நீ யார் கூட போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம். ஏன்னா அந்த செகண்டில் அது கேட்குறாங்க, நடந்துட்டுருக்கு. ஸோ வித் ஹூம் ஆர் யூ கோயிங் ஃபார் தி வெட்டிங்? ஃப்ரம் ஹூம் ஆர் யூ கெட்டிங் திஸ் புக்? நீ யார்கிட்டேருந்து இந்த புக்கை வாங்கிட்டுருக்க? ஃப்ரம் ஹூம் ஆர் யூ கெட்டிங் திஸ் புக்? டு ஹூம் ஆர் யூ கிவிங் திஸ் ட்ரெஸ்? நீ யார் கொடுத்துட்ருக்கப்பா இந்த ட்ரெஸ்ஸை? நீ பாடி எடுத்து கொடுத்துட்டே இருக்க, அப்போ நீ என்ன பண்ணுவ? இருந்த இத்தனை ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ டு ஹூம் ஆர் யூ கிவிங் திஸ் ட்ரெஸ்? ஓகே, அபவுட் ஹூம் ஆர் யூ ஸ்பீக்கிங் இன் த மீட்டிங்? நீ மீட்டிங்கில் பேசிட்டுருக்கேப்பா, நீ யாரை பற்றி தான்ப்பா பேசுகிற? நீயும் 10 நிமிஷமாக பேசுகிற, நீ யாரை பற்றி பேசுகிறேன்ற பேரே சொல்லாமல் பேசுகிறியப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அபவுட் ஹூம் ஆர் யூ ஸ்பீக்கிங் இன் த மீட்டிங்? ஓகே, அட் ஹூம் ஆர் யூ த்ரோயிங் த ஸ்டோன்? என்னப்பா கல் எரிஞ்சிட்டே இருக்க, நீ யாரை நோக்கி தான்ப்பா போடுற? 10 கல் போட்ட, நீ யார் மேலே படணும்னு நீ ட்ரை பண்ணுற? புரியுதுங்களா? ஸோ பை ஹூம் இட் இஸ் டன், இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது யாரால் செய்யப்படுகிறது? அப்போது ஹூம், பை ஹூம் இட் இஸ் டன், பை ஹூம் இஸ் இட் டன் அப்படின்னும் போடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஒரே பேஜில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பார்த்துடலாம், பாஸ்ட் கண்டினியூஸும் பார்த்துடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இப்போ புரிஞ்சது தான். அதனால் இந்த ஹூம் இருக்க இடத்துல இதெல்லாம் போட்டால் என்ன வரும்? நீங்கள் ஹூம் நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா நோட் புக்கில், அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு முந்தின பேஜில் யூ மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அப்போ எல்லாத்துக்கும் ஆர் போட்டுட்டோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு. இப்போ இதில் நம்ம ஹீ ஷீ இட்டு போட்டால் எப்படி வரும், தே போட்டால் எப்படி வரும்ன்றதை பார்த்துடலாம். அதே வேர்டிங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அப்போது ஹூம் இஸ் ஹீ இன்வைட்டிங்? ஏன் இஸ் போடுறோம்? ஹீ ஷீ இட்டுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இஸ் தான் வரும், சிங்குலராக இருந்தா. he she it singular அதனால். ஸோ ஹூம் பி verb is போட்டாச்சு, சப்ஜெக்ட் he போட்டாச்சு, மெயின் verb இங்கே ஏன் ஐஎன்ஜி சேர்க்குறோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ஹூம் இஸ் he இன்வைட்டிங் ஃபார் தி ஃபங்க்ஷன்? அவன் ஃபங்க்ஷனுக்கு யாரப்பா கூப்பிட்டுட்ருக்கான்? ஃபார் ஹூம் ஆர் தே பையிங் திஸ் டிக்கெட்? இந்த டிக்கெட் அவங்க யாருக்காக வாங்குறாங்க? அவங்க 3-4 பேர் போய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்கும் டிக்கெட் இருக்குது தேட்டர்லன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, இவங்க யாருக்காகப்பா வாங்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபார் ஹூம் ஆர் தே பையிங்? ஏன் ஆர் போடுறோம்? வீக்கு, யூக்கு, தேக்கு ஆர் தான் வரும். ஓகே, ஏன்னா ப்ளூரல். அடுத்து வித் ஹூம் இஸ் ஷி கோயிங்? அவள் யார் கூடப்பா போயிட்டுருக்கா கல்யாணத்துக்கு? பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக போகிறா, கல்யாணத்துக்கு போகிறான்னு தெரியுது, ஆனால் யார் கூட போயிட்டுருக்கா அப்படி கேட்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ வித் ஹூம் இஸ் ஷி கோயிங் ஃபார் தி வெட்டிங்? ஃப்ரம் ஹூம் ஆர் தே கெட்டிங் தீஸ் டிக்கெட்ஸ்? இந்த டிக்கெட்ஸ் அவங்க யார்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க? யார்கிட்டேருந்து வாங்கிட்டுருக்காங்க அவங்க? ஸோ ஃப்ரம் ஹூம் ஆர் தே, புரியுதுங்களா? தே வரும்போது ஆர் போடுறோம் அப்படின்றதுக்கு தான். டு ஹூம் ஆர் தே கிவிங் திஸ் ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ்ஸை யாருக்கு கொடுக்குறாங்க அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க? 2 பேரும் நின்று கொடுத்துட்ருக்காங்க, யாருக்கு கொடுக்குறாங்க? ஸோ டு ஹூம் ஆர் தே கிவிங் திஸ் ட்ரெஸ்? அபவுட் ஹூம் இப்போ பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ். இது வந்து நேற்று நான் மீட்டிங்கில் நீ பேசினியாமேப்பா, நான் வரலான்னு நினச்சேன், என்னால் வர முடியல
அப்படின்னு சொல்லும்போது நேற்று விஷயத்த சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்கப்பா. அவன் நேற்று யாரை பற்றி பேசினாப்பா நேற்று மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தானாமே அவன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அபவுட் whom was he speaking in the meeting? At whom were they throwing the stones? நேற்று அவங்க கல் தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தாங்களேப்பா, நான் வேகமாக பைக்கில் போனேன், என்னால் நிறுத்தி கூட கேட்க முடியல. அவங்க யார் மேலே கல் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ தேக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் போட்டோம், இந்த தேக்கு வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் வேர் போட்டு மெயின் வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் செஷன் பாஸ்ட் கண்டினியூஸ் செஷனில் பார்த்துருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோ நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே வீடியோ லிஸ்ட் வரும். அதில் டே 1 டே 2 டே 3 வெளியிலவே ஹெட்டிங் இருக்கும். அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது கூட இதை பாருங்கள். இப்போது பை ஹூம் வரும்போது எப்போவுமே பேசிவ் வாய்ஸில் தான் மேக்ஸிமம் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே பை ஹூம் இட் வாஸ் டன் அப்படின்னு கேட்டோம், பை ஹூம் இட் இஸ் டன் கேட்டோம். இப்போ பை ஹூம் ஆர் தீஸ் டன், பை ஹூம் தீஸ் ஆர் டன் அப்படியும் போட்டுக்கலாம். ஓகே, ஆர் போட்டுட்டு இங்கே சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இட் திஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போது இங்கே தீஸ்ன்ற இடத்துல திஸ் ப்ராஜெக்ட் இல்லை தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி கூட வரலாம். பை ஹூம் ஆர் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் டன். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக ஃப்யூச்சர் டென்ஸில் இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதோட இந்த டாபிக் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ கொஸ்டின் வேர்ட் ஹூம் தான் போட்டிருக்கோம். பி வெர்ப் வந்து இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? எப்போவுமே வில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இஸ்ஸு ஆறு வாஸு வேரு டிட்டு டூ டஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாமே ப்ரெசன்ட் பாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்யூச்சரில் நம்ம கேட்க போகிறோம் கொஸ்டின். அப்படின்னா எப்படி கேட்போம்? ஹூம் வில் ஹி இன்வைட், வில் பி வெர்ப், ஃப்யூச்சர் டென்ஸ் பி வெர்ப், சப்ஜெக்ட் வந்து ஹீ போட்டிருக்கோம், இன்வைட். ஹூம் வில் ஹி இன்வைட் ஃபார் தி ஃபங்க்ஷன்? அவன் யாரை கூப்பிடுவான் ஃபங்க்ஷனுக்கு? அவன் யாரப்பா கூப்பிடுவான் ஃபங்க்ஷனுக்கு? இனிமேல் தான் கூப்பிட போகிறான். ஸோ யாரை கூப்பிடுவான்? அந்த ஹூம். அடுத்தது பாருங்கள், ஃபார் ஹூம் வில் தே பை திஸ் டிக்கெட்? இந்த டிக்கெட் அவங்க யாருக்காகப்பா வாங்குவாங்க? அவங்க அண்ணா கூட வராங்களா, அவங்க அக்கா கூட வராங்களா, யாருக்காக இந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்குறாங்க? ஓகே, வித் ஹூம் வில் ஷி கோ? அவள் யார் கூடப்பா போவா ஃபார் தி வெட்டிங்? கல்யாணத்துக்கு. அவங்க வீட்டில் யாருமே இல்லையே, அவள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறா, யார் கூட போவா? ஓகே, இல்லை அவள் ஃப்ரெண்டு கூட போவா. ஓகே, ஃப்ரம் ஹூம் வில் தே கெட் தீஸ் டிக்கெட்ஸ்? இந்த டிக்கெட்ஸ் அவங்க யார்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க? அவர்கள் இந்த டிக்கெட்டை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள்? டிக்கெட் வாங்கி இவங்க வச்சுட்டாங்க, ஆனால் அவங்க எப்பப்போ வந்து வாங்கிப்பாங்க இவங்கக்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரம் ஹூம் வில் தே கெட் இனிமேல் நடக்க போகிற விஷயம். டு ஹூம் வில் தே கிவ் திஸ் ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க எங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸுன்னு. அப்போ அதை அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? அநாத ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்களா, இல்லை வீடு வீடாக வந்து கேட்குறாங்களா அவங்கள்ட்ட கொடுப்பாங்களா? ஸோ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது டு ஹூம். அபவுட் ஹூம் வில் ஹி ஸ்பீக் இன் த மீட்டிங்? எப்போ அடுத்த வாரம் அவன் மீட்டிங்கில் பேச போகிறான்னு போட்டிருக்காங்களே, இன்விடேஷனில் அவன் பேர் போட்டாங்க, அவன் யாரை பற்றி பேசுவான்? ஸோ அபவுட் ஹூம் வில் ஹி ஸ்பீக் இன் த மீட்டிங். அடுத்து அட் ஹூம் வில் தே த்ரோ தி ஸ்டோன்ஸ்? பா அவன் என்னப்பா கல்லெல்லாம் தூக்கி போட போகிறான்னு சொல்கிறான்ப்பா, யார் மேலேப்பா கல் போடுவான் அவனுக்கு யாராவது சொல்லி புரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது அட் ஹூம் வில் தே த்ரோ தி ஸ்டோன்ஸ். இப்போ இதே பை ஹூம் வில் இட் பி டன் ஃப்யூச்சர் டென்ஸில் பேசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றும்போது வில் பி அப்படின்னு போட்டு மாற்றணும் நம்ம படிச்சிருக்கோம். தெரியாதவங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எப்போதும் இருக்கிற ரெகுலராக நம்ம கிளாஸஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அப்படியும் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் பேஜை திருப்பி பாருங்கள். அப்போது இந்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு பி சேர்த்து தான் எழுதுவோன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ பை ஹூம் இட் வாஸ் டன் இல்லை பை ஹூம் வாஸ் இட் டன் அப்படின்னு போடும்போது பை ஹூம் வில் இட் பி டன், பை ஹூம் இட் வில் பி டன். கொலோக்கியலாக பேசும்போது பை ஹூம் இட் வில் பி டன் அப்படியும் கேட்குறாங்க இப்போல்லாம். ஓகே, இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செஷனில் கொஸ்டின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போது இன்றைக்கி வந்து நம்ம கான்வர்சேஷன் பார்க்கல, அதுக்கு பதிலாக கான்வர்சேஷன் ஹின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன மாதிரி சொற்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் போன செஷனோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செஷனில்
கான்வர்சேஷன் கண்டிப்பாக பார்க்குறோம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் நான் கொடுக்கல, ஏன்னா இப்போ ஒரு தடவை ரிவிஷனுக்கு டைம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் கான்வர்சேஷன் ஹோம்ஒர்க்கும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. ஓகே, இப்போது விஷஸ் சொல்லும்போது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லும்போது, தேங்க்ஸ் சொல்லும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே இல்லை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னா ஹார்ட்டி ஃபெலிசிட்டேஷன்ஸ். ஃபெலிசிட்டேஷன்ஸ்னால் வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்த்தம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு அப்புறமா நீங்கள் ஆன் யுவர் பர்த்டே போட்டுக்கலாம், பிறந்த நாளாக இருந்தால். ஆன் யுவர் வெட்டிங் டே அப்படின்னு போட்டுக்கலாம், கல்யாண நாளாக இருந்தால். அது எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் ஃபெலிசிட்டேஷன்ஸ் அப்படின்னா வாழ்த்துக்கள், விஷஸ் அப்படின்னு அர்த்தம். போக போக நீங்களும் கொஞ்சம் நல்ல நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது நீங்கள் வெறும் ஹாப்பி பர்த்டே சொல்வீங்க, இருந்தாலும் இப்படி சொல்லி பாருங்கள், இனிமேல் பழகுங்க. ஃபெலிசிட்டேஷன்ஸ், ஹார்ட்டி ஃபெலிசிட்டேஷன்ஸ் ஆன் யுவர் பர்த்டே. அடுத்து, இந்த சந்தோஷம் மீண்டும் மீண்டும் வரட்டும்ப்பா, உனக்கு இந்த சந்தோஷம் என்றைக்கும் கிடைக்கட்டும்ப்பா, இந்த நாள் உனக்கு திருப்பி திருப்பி வரட்டும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த நாள் மீண்டும் மீண்டும் வரட்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சக்ஸஸ். உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் வெட்டிங். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், நீங்கள் போகிற காரியம் ஜெயிக்கட்டும் அப்படின்னா மே சக்ஸஸ் பி யுவர்ஸ். அங்கே பிஒய் இருக்குது, அதை மாற்றிக்கோங்க, பிஇ போட்டுக்கோங்க. மே சக்ஸஸ் பி யுவர்ஸ். அப்படி இல்லைன்னா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும்ப்பா அப்படின்னா மே லக் பி வித் யூ. அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ஆஃப் லக் அப்படி சொல்லலாம். உங்கள் பயணம் சிறப்பாக அமையட்டும். எங்கேயோ ஜேர்னி போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க அப்படின்னா ஹாவ் அ ப்ளசன்ட் ஜேர்னி அப்படி சொல்லலாம். இல்லை ஹாவ் அ நைஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மே காட் பிளெஸ் யூ. உங்கள் அழைப்பிற்கு நன்றி அப்படின்னா மெனி தேங்க்ஸ் ஃபார் யர் கைண்ட் இன்விடேஷன். ஓகே, இல்லை தேங்க்ஸ் ஃபார் யோர் கைண்ட் இன்விடேஷன், இல்லை தேங்க்ஸ் ஃபார் யோர் இன்விடேஷன். உங்கள் பாராட்டிற்கு மிக்க நன்றி. பாராட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். உங்கள் அறிவுரைக்கு நன்றி அப்படின்னா தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். நான் எப்போதும் உங்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன். இப்போ ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறீங்க, ஐயோ எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உதவி செஞ்சீங்க, நான் சாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன், இன்றைக்கும் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ. சாரி, அங்கே இங்கேயும் பிஒய் வந்திருக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பிஇ போட்டுக்கோங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ. ஓகேவா? இப்போது இந்த கிரேட்ஃபுல்க்கு ஸ்பெல்லிங் பாருங்கள், GRATE, கிரேட், அந்த கிரேட் வரணும். GREAT பெரிய அந்த இது இப்போ இங்கே வரக்கூடாது. ஓகே, இது எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ். அதனால் இதையும் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது போன செஷனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தினமும் கடவுளை வணங்கு, வர்ஷிப் காட் டெய்லி. இந்த வர்ஷிப் அப்படின்றது வணங்குறது. ஓகே, வர்ஷிப் காட் டெய்லி. வர்ஷிப் என்ன? வேர்ப். ஓகே, கடவுளை வணங்கு. ப்ரே டு காட் டெய்லி. இந்த வர்ஷிப் அப்படின்றதுக்கு டூ வரக்கூடாது. ப்ரே அப்படின்ற வார்த்தை சொல்லும்போது டூ வரணும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஹிண்டில் எழுதி வச்சுக்கோங்க. ப்ரே டு காட். மற்றவருக்கு உதவி செய். உதவி செய்யறதுன்றது வேர்ப். இங்கே நீ அப்படின்றத சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது. உதவி செய்கிறது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட சொல்கிறது. ஸோ யூ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு போடலாம், ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அடுத்து, யாரையும் புண்படுத்தாதே. புண்படுத்துறது அப்படின்னா ஹர்ட் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அப்போது யூ ஷுட் நாட் ஹர்ட் அதர்ஸ் அப்படி நம்ம போட்டோன்னா நீ யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஞாபகம் இருக்கா? நம்ம ஷுட் நாட்லாம் படித்தோம். இப்போது புண்படுத்தாதே அப்படின்னா டு நாட். அதை ஷார்ட் ஃபார்மில் டோன்ட்,
டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை செய்யாதே. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே. அப்போ டோன்ட் ஹர்ட்னா புண்படுத்தாதே. யாரையும் அப்படின்னு வரும்போது எனிபடி. இதை ஹிண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. யாரையும் அதிகம் நம்பாதே. நம்புறது என்ன? ட்ரஸ்ட். ஸோ டோன்ட் ஹர்ட் மாதிரி டோன்ட் ட்ரஸ்ட், நம்பாதே. யாரை? எனி ஒன். டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், யாரையும் நம்பாதே. எவ்வளோ? அதிகம். அப்போ டூ மச், ரொம்ப நம்பிடாத. அந்த அதிகம்ன்றது தான் இங்கே டூ மச், TOO மச், டூ மச். ஓகே, ஸோ டோன்ட் ஹர்ட் எனிபடி, டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, ஓகே, டோன்ட் பீட் எனிபடி அப்படி போடலாம். இல்லை டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் டூ மச், எனி ஒன்னும் போடலாம். அடுத்து கோபம் கொள்ளாதே. கோபம் கொள்ளாதே அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, கோபத்தை பெறாதே. டோன்ட் கெட் ஆங்க்ரி. அந்த கெட்டுன்ற வார்த்தை வரணும். அதனால கோபம் கொள்ளாதேன்னும் போது டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஓகே, டோன்ட் பி ஆங்க்ரி, கோபமாக இருக்காத அப்படி சொல்கிறது. பி ஆங்க்ரினா, டோன்ட் பி ஆங்க்ரினா கோபமாக இருக்காத. கோபம் கொள்ளாதே அப்படின்னா கோபத்தை பெற்றுக்கொள்ளாதேன்றது அர்த்தம். அப்போ வந்து டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஓகே, மற்றவர்களை மன்னியுங்கள். இங்கே எல்லாமே வந்து யூ வந்து மறைமுகமாக சொல்கிறது. நீ செய்யாத, நீ நம்பாத, நீ புண்படுத்தாத, நீ உதவி செய், நீ வணங்கு, எல்லாத்துலேயும் வந்து நவுன் தான் ஸ்டார்டிங் யூ தான் வரணும். ஆனால் இங்கே யூ வந்து மறைமுகமாக இருக்கிறதுனால நம்ம சாதாரணமாகவே அங்கே ஆரம்பித்து எழுதுகிறோம். நீங்கள் யூ போட்டாலும் கரெக்டு தான். You don't hurt anybody. You don't trust anyone too much. You don't get angry. You help others. You pray to God daily. அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? இப்போது மற்றவர்களை மன்னியுங்கள். மன்னிக்கிறதுக்கு என்ன? forgive. ஸோ you forgive others. you நவுன்னு, forgive வந்து மெயின் வேர்பு, அதர்ஸ் அப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து டு நாட் ஹர்ட், டோன்ட் ஹர்ட் அப்படின்றது எல்லாமே நம்ம நாட் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நீங்கள் அந்த பேஜை திருப்பி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அப்போது ஃபர்கிவ் அதர்ஸ்ன்றது யூ ஃபர்கிவ் அதர்ஸ் அப்படின்னும் போடலாம், ஃபர்கிவ் அதர்ஸ்னும் போடலாம். இது நல்ல பழக்கம். இதுன்னும் போது இல்லை அது அப்படின்னாலும் இட்டு போடுறோம். நல்ல பழக்கமாக இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம ஷார்ட் பண்ணி இது நல்ல பழக்கம்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ குட் ஹேபிட். இது ஒரு நல்ல பழக்கம். அடுத்து, நீ தூங்க போகும் முன் இந்த இரண்டையும் செய். இந்த இரண்டையும் செய் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட் இல்லையா? அப்போது அதுதான் நீ அப்படின்றதுக்கு யூ போட்டுட்டோம். செய்யறது அப்படின்றது வேர்பு, அதனால் யூ டூ போட்டுட்டோம். எதை? இந்த இரண்டையும். திஸ்னா சிங்குலர், தீஸ்னா ப்ளூரல். ஏன்னா இங்கே டூ அப்படின்றது ப்ளூரலில் வர்றதுனால தீஸ் டூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ யூ டூ தீஸ் டூ, இந்த இரண்டையும் நீ செய். எப்போ? பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப், நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், ஏன்னா டெய்லி நீ செய்ய போகிற. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி, நாளைக்கு, நேற்று எல்லாமே உன்னோட ஜென்ரல் ஹேபிட், நம்மளோட பழக்க வழக்கம் அப்படி இருந்ததுன்னா நம்ம ஜென்ரல் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுவோம். அதனால இங்கே டூ போடுறோம். இதை புரியாதவங்க ப்ரெசன்ட் டென்ஸ் செஷன் இருக்குது நம்மளது, அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ யூ டூ தீஸ் டூ. பிஃபோர் வந்து ப்ரிப்போசிஷன், பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப், நீ தூங்க போகும் முன். தூங்கிறதுக்கு முன்னாடினா பிஃபோர் யூ ஸ்லீப், அதோடு முடிச்சிடுவோம். நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது போகிறதுன்றது கோ. ஸோ பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப். ஓகே, தூங்க போவதற்கு அந்த டூ போடுறோம். இது எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, யூ டூ தீஸ் டூ, இது வரைக்கும் புரியும். அடுத்து முன், பிஃபோர். ஓகே, யூ கோ டு ஸ்லீப். ஓகே, இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் செய்யணும். எந்த ரெண்டு விஷயம் அப்படின்றது இங்கே பாருங்கள். உன் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல். ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க், நீ நன்றி சொல் அப்படின்றது நீ தான் மறைமுகமாக இருக்குது. ஸோ யூ போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அடுத்தது மெயின் வேர்ப். ஸோ தேங்க், நன்றி சொல்கிறது. தேங்க் தோஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இது வந்து நீங்கள் க்ளூ வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, யாரெல்லாம் பொறுப்பாக இருந்தார்களோ, ரெஸ்பான்சிபிள்னா காரணம், பொறுப்பு, ஓகே, இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது. இப்போ ஸ்கூலில் சொல்லுவாங்க,
கால் தோஸ் ஹூ ஆர் ஆப்சென்ட். யாரெல்லாம் இன்னைக்கு வரலையோ அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் அப் தோஸ் ஹூ ஆர் present. Hands up those who have done the project. Hands up those who have brought the notebooks. So those who are அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சொற்கள். அதாவது யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆப்சண்ட்டாக இருக்காங்களோ, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிளுக்கு பதிலாக இந்த மாதிரி சொற்கள் எது வந்தாலும், ஆனால் தோஸ் ஹூ ஆர் அப்படின்னா யாரெல்லாம். ஸோ தேங்க் தோஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம். யாருடைய முன்னேற்றம்? உன்னுடைய முன்னேற்றம். ஃபார்னா காக. ஸோ உன்னுடைய முன்னேற்றத்திற்காக காரணமாக இருந்த எல்லோருக்கும் நன்றி சொல். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இன்னும் 2-3 தடவை நான் சொன்னதை திருப்பி போட்டு கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது, நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேள். இது ஆஸ்க் சாரி. அதை யூ ஆஸ்க் சாரி போடலாம். ஏன்னா நீ இருக்கு இல்லையா, ஸோ யூ ஆஸ்க் சாரி போடலாம். ஆஸ்க்னா கேட்குறது, மன்னிப்புன்னும் போது சாரி. ஸோ ஆஸ்க் சாரி எதுக்காக? ஃபார் தி மிஸ்டேக்ஸ், தவறுகளுக்காக. அப்போது காக வரும்போது ஃபார் போட்டுட்டோம். ஃபார் தி மிஸ்டேக்ஸ், யார் பண்ணினது? நீ பண்ணினதுக்கு. அப்போது யூ டிட், பாஸ்ட் டென்ஸ், நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேள். ஆஸ்க் சாரி ஃபார் த மிஸ்டேக்ஸ் யூ டிட். இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு யூ போட்டுக்கோங்க, நவுனு. மெயின் வேர்பு ஆஸ்க் போட்டுக்கோங்க. என்ன கேட்கணும்? சாரி கேட்கணும். அதை அங்கே போட்டுக்கோங்க. எதுக்காக கேட்கணும்? ஃபார் தி மிஸ்டேக்ஸ். அப்போது யார் செஞ்ச மிஸ்டேக்ஸ்ன்னு கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்போ யூ டிட், நீ செய்த தவறுகளுக்கு. ஓகே, இப்போது இந்த ஆஸ்க் சாரி இது ரெண்டும் சேர்த்து ஒரே சொல்லணும் அப்படின்னா அப்பாலஜைஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாலஜைஸ்னால் மன்னிப்பு கேட்குறது. யாருக்காக? எதுக்காக? ஃபார் யுவர் மிஸ்டேக்ஸ், உன்னுடைய தவறுகளுக்காக. நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? எந்த தவறுகள்லாம் நீ செஞ்சியோ அந்த தவறுகளுக்காக அப்படின்ட்டு யூ டிட் போட்டோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஃபார் யுவர் மிஸ்டேக்ஸ், உன்னுடைய மிஸ்டேக்ஸ்க்காக, உன்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேள். ஸோ அப்பாலஜைஸ் ஃபார் யுவர் மிஸ்டேக்ஸ் இப்படியும் சொல்லலாம். ஓகே, அடுத்து, புல்லின் மீது நடக்காதே. ஓகே, புல் கிராஸ். ஸோ இங்கே நட அப்படின்னா வாக் ஆன் தி கிராஸ். புல்லின் மீது, மேலே, ஆன். ஸோ வாக் ஆன் தி கிராஸ். நடக்காதே அப்படின்னா டு நாட். அப்போ டோன்ட் வாக் ஆன் தி கிராஸ். டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் டோன்ட் வாக் ஆன் தி கிராஸ். உணவை மென்று விழுங்கு. ஓகே, உணவை முதல்ல மெல்லணும். ஸோ சியூ, மெல்றது. யூ போட்டும் எழுதலாம். யூ சியூ ஃபுட். சியூனா மெல்றது, சாப்பாடை மென்னுக்கோ. யூ நவுனு. அடுத்தது மெயின் வேர்ப் சியூ. எதை மெல்லணும்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதை ஃபுட் பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ யூ சியூ ஃபுட். ஓகே, சியூ பண்ணி என்னப்பா செய்யணும்? விழுங்கு. அண்ட் ஸ்வாலோ. அடுத்த ஆக்ஷன் அங்கே வருது இல்லையா, அந்த டைமில் நம்ம அண்ட் போடணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கன்ஜங்ஷன்ஸில். ஓகே, ஸோ சியூ ஃபுட் அண்ட் ஸ்வாலோ. அது உடலுக்கு நல்லது. இது எப்படி? அது உடலுக்கு நல்லதாக இருக்கிறது அப்படின்றதோட மறைமுகம் இல்லையா. ஸோ அது உடலுக்கு நல்லது. அப்போது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கிறது. ஸோ எதுவுமே நவுன் இல்லைன்னா நம்ம இட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை தேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே அதுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இட். இது எப்போவுமே இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஸோ எப்போது நடக்கிற ஒரு விஷயம், அதனால ஹீ ஷி இட்டுக்கு தேர்ட் பர்சனுக்கு இருக்கிறது அப்படின்ற மெயின் வேர்ப் அர்த்தத்தில் வரும்போது இஸ் போடுறோம். ஏன்னா இங்கே வேறு மெயின் வேர்பு இல்லை, இந்த பி வேர்ப் தான் மெயின் வேர்பாகவே வருது. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியலை, பி வேர்ப் மெயின் வேர்ப் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டே 1 செஷன்லேருந்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், சென்டென்ஸ் பாருங்கள். அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிய வந்துடும். ஓகே, ஸோ இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அடுத்தது, இதையெல்லாம் நோட்டு புத்தகத்தில் எழுதுப்பா. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு நோட் புக்கில் எழுதிக்கோ அப்படின்னும் போது நமக்கு முன்னாடி
இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம். ஸோ யூ போட்டு எழுதலாம். யூ ரைட், யூ வந்து நவுன், ரைட் வந்து வேர்ப் அப்படி எழுதலாம். இல்லைன்னா அந்த நவுன் இல்லாமல் சாதாரணமாக முன்னாடி இருக்கவங்கள்ட்ட சொல்லும்போது யூ டூ திஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டூ திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ரைட் எழுதிட்டோம். இதை எல்லாமே இதன்னும் போது திஸ்ஸு, ஆனால் இது எல்லாம் அப்படின்னும் போது ப்ளூரல். அப்போது தீஸ், ரைட் தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இது எல்லாமே அப்படின்னும் போது ஆல் சேர்த்துக்கணும். ரைட் ஆல் தீஸ் எதில்? நோட் புக்கில். அப்போது இன் அ நோட் புக், நோட் புத்தகத்தில் அப்படின்னும் போது இல் வரும்போது இன், ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுது அப்படின்னும் போது இன் அ நோட் புக். ஸோ ரைட் ஆல் தீஸ் இன் அ நோட் புக். அடுத்து பென்சிலில் எழுதிடாதப்பா, பேனால் எழுது. அப்போ தான் அது எப்போதுமே இருக்கும். நீ பார்த்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியும், அப்பப்போ நீ பார்த்து செய்ய முடியும். அப்படின்னும் போது பென்சிலில் எழுதாதே. அப்போது பென்சிலில் எழுது அப்படின்னா ரைட் வித் அ பென். எப்போவுமே இந்த மாதிரி பெனில் எழுது, பென்சிலில் எழுது அப்படின்னும் போது யூஸ்வலாக வித்து போடுவாங்க. ஆனால் இன் போட்டும் எழுதலாம். பென்சிலில் எழுது. ஸோ ரைட் இன் அ பென்சில், இல்லை ரைட் வித் அ பென்சில். இப்போ டு நாட் அப்படின்னும் போது டோன்ட் ரைட் வித் அ பென்சில், இல்லைனா டோன்ட் ரைட் இன் அ பென்சில். ரைட் வித் அ பென், இல்லை ரைட் இன் அ பென். ஓகே. இட் வில் பி ஆல்வேஸ் தேர், அது அங்கே மிஸ் ஆகிருக்கு, எழுதிக்கோங்க. அது எப்போதும் இருக்கும் அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் பி தேர் அப்படின்றத எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு சில பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு 4-5 சென்டென்சஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, இன்றைக்கி செஷன் இதோடு முடியுது. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். பாய்.